ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுகிற வசனம் சங்கீதம் 37வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல காரியங்கள் வாய்க்காத போது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு நடக்காத போது, வாக்குத்தத்தம் நிறைவேறாத போது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவர் கிரியை செய்ய அவருக்காய் காத்திருக்கணும். ஒருவேளை துன்மார்க்கமா இருக்கிறவங்க, கர்த்தரை நம்பாதவர்கள் வாழ்க்கையில தீவினை செய்கிற வாழ்க்கையில ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது. அவர்களோட முடிவு சமாதானமா இருக்காது. ஆனா இந்த வசனங்கள்ல முடிவுல 37வது வசனம் சொல்கிறது, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆண்டவருக்காய் காத்திருக்கிற உங்களுடைய முடிவு சமாதானமா இருக்கும். இவ்வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பிலே போயிடுமா அப்படின்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு இந்த வசனங்களோட பின்பகுதி சங்கீதம் 40வது அதிகாரத்துல முதல் வசனம் சொல்றது, கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காய் நெடுநாளை காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் நெடுநாள் காத்திருக்க மாத்திரம் செய்ய மாட்டார். நிச்சயமா ஒரு நாள் இறங்கி வந்து உங்களிடமாய் சாய்ந்து அவரே பரலோகத்திலிருந்து வந்து உங்க ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். உங்களுக்கு காத்திருப்போட முடிவு நன்மையாய் நிச்சயமா இருக்கும். பிறருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து எரிச்சல் ஆகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று நியமித்தது உங்கள் கையில் வந்து சேரும். ஆமென்.